ஓகே, பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் பாத்தீங்கன்னாக்கா தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், தனி இயக்கத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 22 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. 12வது மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டங்கள் அமைஞ்சது. இப்ப அவர் கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா? இளைஞர்கள் அவர் ஆதரிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த இதுல இருந்த கட்சியில இருந்தவங்களும் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இளைஞர் பட்டாளம் இருக்குன்னா, அதிமுக இருக்கிறவங்களாம் அண்ணாமலைக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க. அதிமுக கட்சி இல்லாம போக போகுது, அதனால வந்து அந்த கட்சியில இருந்து இப்ப பிஜேபி அண்ணாமலை பக்கம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கட்சி ரொம்ப வளர்ந்து வந்துச்சுன்னா பிஜேபி மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது தனிச்சு நின்று அவரோட கலங்காண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அது பிஜேபி சார்ல தான் இருக்கும். பிஜேபி பி டீம்ன்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா எல்லாரும் இல்ல, மக்கள் அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க பிஜேபி அண்ணாமலையும் ஒண்ணுதான் அப்படின்னு அவரு கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு, பிஜேபி என்ன கொள்கையை பின்பற்றுதோ அதை தான் நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது நம்மளுக்கு அவர் பார்க்கும் போதே அவர் பிஜேபி அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அவர் வந்து புதுசா வந்துட்டாருன்னு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எப்படி சொல்றதுன்னா, இப்ப விஜய் வந்து 2 வருஷத்துல ஈஸியா வந்துட்டாரு. ஆனா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அண்ணாமலை தனித்தே நின்று போட்டிட்டா மட்டும்தான் அந்த பிஜேபி அந்த சாயம் வந்து வெளுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் விஜய் வந்து மாற்றமா ஏமாற்றமா? மக்களுக்கு மாற்றம் தான். மக்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே, ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சி கொடுத்து வந்திருக்குன்னு, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தான் நினைக்கிறேன். எந்த விதத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு? இன்னைக்கு எல்லா துறையிலுமே ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில பேர் கிண்டல் பண்றாங்க, அப்படி என்ன பண்ணிச்சு சிங்கப்பெண் சொல்லிட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கும் போது ஒரு பேருந்து நிலையம் அங்கெல்லாம் போயிட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன அந்த ஆட்சி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனா இந்த ஆட்சி எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா மாணவர்களை போதையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஊழல் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதிகமா இப்ப துறையில ஆர்டிஓ ஆபீஸ்லாம் ஊழல் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாலுகா ஆபீஸ்லாம் கூட அதிகமா கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு. மக்களை வந்து தெளிவா இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா பெரிய பெரிய நிறுவனங்களே இருக்கிறவங்களே வந்து அந்த கல்வித்துறையெல்லாம் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா தான் இருக்கு. ஓகே, இப்ப சிஎம் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க அவர் இந்த 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்தாருன்னா அடுத்து பிரதமரா நிக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பேசுற எல்லா ஆடியோவும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில, தெலுங்கு, மலையாளத்தெல்லாம் டப் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன மேடையில பேசினாலும் அது உடனடியே டப் பண்ணி ஹிந்தியில இப்ப இருக்கட்டும், மலையாளம் இருக்கும், தெலுங்கு, கர்நாடகா எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி பேசுறாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் நிறைய வீடியோக்கள் பாக்குறேன். ஒரு இந்திக்கார பையன் போயிட்டு விஜய் போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா அடுத்து சிஎம், அடுத்து வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு இதுவா இருக்கு. ஓகே, சட்டசபையில முன்னாடி பார்த்தோன்னா இளைஞர்கள் அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப அதிகமா பார்க்கறதுக்கான காரணங்கள் என்ன? விஜய் தான் காரணம். ஒரே வாரத்துனா விஜய் தான். விஜய் வந்ததால தான் இன்னைக்கு மொத்த இளைஞர்கள் கூட்டமும் ஒரு அரசியல் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு தான் பார்த்துன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்குது, தினந்தோறும் அரசியல் நியூஸ் உட்காந்து பாக்குறாங்க பசங்க எல்லாருமே. முடிச்சுட்டு வந்தா இன்னைக்கு விஜய் பத்தி ஆனா நியூஸ் வந்திருக்கா, அவர் இன்னைக்கு என்ன சாதனை பண்ணியிருக்காரு, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு மக்கள் வந்து மாணவர்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பண்றாருன்னா அது ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு.